இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த வருஷத்தின் ஒவ்வொரு நாட்களும் தேவன் உங்களுக்கு அதிசயமானவராக, ஆச்சரியமானவராக, மகத்துவமானவராக தம்முடைய கிரியைகளை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. மோசேக்கு தேவன் தைரியப்படுத்தும் போது, இந்த ஜனங்கள் எல்லா கண்களுக்கு முன்பதாய் இதுவரை செய்யப்படாத அதிசயத்தை செய்வேன், எல்லாரும் காண்பார்கள், உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று தைரியப்படுத்தி ஆசீர்வதித்து பலப்படுத்தின ஆச்சரியமான தேவன் 24ஆம் வசனம் வரும்போது ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதத்தை தேவன் அங்கே பதிவு செய்து வைக்கிறார். நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். வருஷத்தில் 3 தரம் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக காணப்பட போயிருக்கும் போது ஒருவரும் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை. உங்கள் எல்லைகளை நான் விஸ்தாரமாக்குவேன். இந்த வருஷத்திலே ஆமென், என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, பார்த்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, உங்கள் கரங்களை உயர்த்தியோ கரங்களை அசைத்தோ ஆமென் என்றோ அல்லேலூயா என்றோ இந்த வார்த்தையை நீங்கள் அப்படி பெற்றுக்கொள்ளும்படியாய் இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். அவர் இந்த வருஷத்தில் உங்கள் எல்லைகளை, சபையின் எல்லைகளை, ஊழியத்தின் எல்லைகளை, குடும்பத்தின் எல்லைகளை, பிள்ளைகளின் எல்லைகளை, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த சுதந்திரத்தின் எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்குவாராக. கர்த்தர் அதை விஸ்தாரமாக்குவாராக. உங்கள் எல்லைகளிலே தேவன் மகிமைப்படட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். சங்கீதக்காரன் மிக அழகாய் பதிவு செய்யும் போது 147ஆம் சங்கீதத்தில் பதிவு செய்து வைக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி. ஹல்லேலூயா. மலாக்கி சாப்டர் 1 verse 5ல வாசிக்கிறோம், நம்முடைய எல்லைகளிலே தேவன் அவர் மகிமைப்படுகிறார் என்று. இதுவரைக்கும் அறியப்பட்டிராத ஆமென் ஸ்தோத்திரம் கோத்திரத்தை உபாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 20வது வசனத்துக்கு வரும்போது தேவன் அறியப்பட்ட விதத்திலே அவனை உயர்த்தி எல்லைகளை, காத்தின் கோத்திரத்தை, எல்லைகளை கர்த்தர் வெளிப்பட பண்ணின ஆண்டவர். ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யாபேஸ் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கும் போது என் எல்லைகளை பெரிதாக்கி கர்த்தர் வேண்டிக் கொண்டதை அப்படியே அருளி செய்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரை கனப்படுத்தி தேவனுடைய சமூகத்திலே வருஷத்துக்கு 3 முறை போய் தேவனை ஆராதிப்பதற்கும் துதிப்பதற்கும் போன தேவனுடைய பிள்ளைகளுடைய எல்லைகளை பாதுகாப்பதில் கர்த்தர் மிக மிக அக்கறையுள்ள ஆண்டவராய் இருந்தார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், முதல் முறையாய் ஆண்டவருடைய சமூகத்திலே போய் வாயை கூட திறந்து ஜெபிக்க முடியாத அன்னாள், என் வாய் இப்பொழுது திறந்திருக்கிறது, என் கொம்பு உயர்ந்திருக்கிறது, என் தேவன் எனக்கு நன்மை செய்திருக்கிறார் என்று கர்த்தர் எல்லைகளை விரிவாக்கினதை வைத்து, தேவன் செய்த நன்மைகளை வைத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதையும் கர்த்தருடைய கிரியைகளை எண்ணி கர்த்தரை துதிப்பதையும் நாம் பார்க்கிறோம். அதே தேவன் உங்கள் வாழ்க்கையின் எல்லைகளை கர்த்தர் விரிவாக்குவாராக. எங்கே சுருங்கி போய், எங்கே ஆமென் மேன்மை இல்லாதபடிக்கு, எங்கே வளர்ச்சி இல்லாதபடிக்கு ஆமென் சூனியமாய் நின்று கொண்டிருக்கிறதோ, சூம்பின கையை நீட்டுங்கள், அது மறு கையை போல இந்த வருஷத்தில் அது மாறும். சூம்பின கையை நீட்டுங்கள், நீட்டுவன் கையை, அது மறு கையை போல மாறும். கர்த்தர் உங்கள் வாய் திறந்து கர்த்தர் உங்களை துதிக்கத்தக்கதாக எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்குவாராக. தானியேலின் புத்தகத்திலே படிப்படியாய் தேவன் அவரை ஆசீர்வதித்திருக்கிற ஒரு சம்பவத்தை பரிசுத்த ஆவியானவர் பதிவு செய்து வைக்கிறார். முதல் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே 3 பேருக்கு அதிபதியாய் இருந்தவர். 2ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே எல்லா ஞானிகளுக்கு மேலே தலைவனாய் உயர்த்தின தேவன். 5வது அதிகாரம் 29வது வசனம், 6வது அதிகாரம் 3வது வசனம், 6வது அதிகாரம் 28வது வசனம், படிப்படியாய் அவனுடைய ஸ்தானத்தை கர்த்தர் உயர்த்தி ஹல்லேலூயா எல்லைகளை விஸ்தாரமாக்கி கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி தேவன் விரும்புகிற அந்த டெஸ்டினேஷன்ல கொண்டு போய் நிறுத்துவதற்கு அவர் உண்மையில் ஆண்டவராய் இருப்பார் என்று சொன்னார். என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் உங்கள் எல்லைகளை இந்த வருஷம் கர்த்தர் விஸ்தாரமாக்குவார். எப்படி பாஸ்டர் நடக்கும்? ஒரு அதிசயம் நடக்கும், ஒரு அதிசயம் நடக்கும், அதிசயம் நடக்கும். அற்புதமாய், அதிசயமாய், மேன்மையாய் உங்கள் எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்குவாராக. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். தேவ கிருபையும் தேவனுடைய நன்மைகளும் உம்முடைய பிள்ளைகளை அதிசயமாய் தாங்கட்டும், அற்புதமாய் நடத்தட்டும். தேவ மகிமை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து ஆச்சரியமாய், அற்புதமாய் வழி நடத்தட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபைக்குள்ளதாய் மறைத்துக் கொள்ளும். இந்த வருஷம் எல்லாருடைய எல்லைகளும் விஸ்தாரமாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. God will be with you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.